நாட்டையே உலுக்கிய மலையாள நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் 8 ஆண்டுகளாக நீடித்த சட்ட போராட்டத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலி அருகே அத்தானி பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இரவில் மலையாள நடிகை காரில் செல்லும்போது ஒரு கும்பலால் கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்டார். ஓடும் காரில் வன்கொடுமை செய்யப்பட்டதுடன் அதனை அந்த கும்பல் வீடியோ பதிவு செய்ததாக நடிகை தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட நடிகையின் கார் ஓட்டுநர் பல்சர் சுனி மற்றும் விஜேஷ் ஆகியோர் தலைமறைவாக இருந்த நிலையில் பிப்ரவரி 23ஆம் தேதி இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஜூன் மாதத்தில் விசாரணை தீவிரமடைந்த நிலையில் பல்சர் சுனியிடமிருந்து மலையாள நடிகர் திலீப்பிற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது புலனாகியது. உடனடியாக நடிகர்கள் திலீப், நதிர்ஷா ஆகியோரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். ஜூலை 10ஆம் தேதி இந்த வழக்கில் சதி செய்ததாகவும் தாக்குதல் நடத்தியதாகவும் திலீப்பை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. நடிகை காவ்யா மாதவனுடன் தனக்கு இருந்த தொடர்பு குறித்து அப்போதைய மனைவி மஞ்சு வாரியரிடம் கூறியதற்காக நடிகையை பழிவாங்கும் நோக்கத்தில் திலீப் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கத்திலிருந்து திலீப் நீக்கப்பட்டார். அக்டோபர் 3ஆம் தேதியன்று 85 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு திலீப் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி திலீப் உட்பட 12 பேர் மீது துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. திலீப் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். மஞ்சு வாரியர் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு நவம்பரில் எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முறையாக தொடங்கியது. அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திரைத்துறையில் நடக்கும் பாலியல் சம்பவங்கள் குறித்து நீதிபதி ஹேமா கமிட்டி ரகசிய அறிக்கையை மாநில அரசுக்கு தாக்கல் செய்தது. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட 12 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதியன்று விசாரணை அதிகாரிகளுக்கு தீங்கு விளைவிக்க சதி செய்ததாக கூறி திலீப் மற்றும் 5 பேர் மீது புதிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஜனவரி 10ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு திலீப்புக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த வழக்கு விசாரணை கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவடைந்தது. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி நடிகர் திலீப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கடந்த ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது.